ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பூண்டு சட்னி. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சட்னியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சூப்பராக இருக்குங்க. நல்லா காரசாரமாக பூண்டு சட்னி செஞ்சால் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடுவோம், செமையாக இருக்கும். ஸோ ரொம்ப சுவையான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்கான ரெசிபி, ஈஸியாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். இந்த சட்னி கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யும்போது தாங்க ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 4-5 நாள் வச்சும் சாப்பிடலாம், சீக்கிரம் கெடாது. இங்கே ஒரு 25 to 30 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாட்ட, கிட்டத்தட்ட ஈக்குவல் குவான்டிட்டியாட்ட சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் சேர்த்து வதக்கி இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் இந்த நல்லெண்ணெயில். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சட்னி செய்யும்போது ரொம்பவுமே சுவையாக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பூண்டோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா கலர் மாதிரி வதங்கணும். நீ அடுத்தது மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இங்கே நான் ஒரு 7-8 வரமிளகாவும் ஒரு 4 காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்காது, பட் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ சட்னி நல்லா கலராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இங்கே மீடியமாக தான் காரம் சேர்த்துருக்கிறேன், பட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காரம் சேர்த்து இது செய்யும்போது ரொம்பவுமே சுவையாக இருக்கும். ஸோ காரம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட 2-3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா இது வதக்கி விட்டுட்டு இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த வெங்காயம், மிளகாய், இந்த காரத்துக்கு இந்த புளி சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடணும். பாருங்கள், சூப்பராக இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கலரும் சும்மா ஜம்முன்னு இருக்குது. இனி அடுத்தது இதை நல்லா நல்லெண்ணெய் விட்டு தாளித்து விட்டுறணும். இங்கே நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து விட்டுறணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஸோ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். ஸோ கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்தளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ அரைச்ச சட்னியை உள்ளே சேர்த்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா நல்லெண்ணெயில் இப்படி சட்னியை வதக்கும் போது ரொம்பவுமே சுவையாக இருக்கும். நிறைய மிளகாய் நம்ம சேர்த்து சட்னி அரைச்சிருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் காரம் இருக்காது, ரொம்ப சுவையாக தான் இருக்கும். கலரும் பாருங்கள், சும்மா சூப்பராக பர்ஃபெக்டாக நல்ல ரெட் கலராக இருக்குது. ஸோ சூப்பரான பூண்டு சட்னி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி இது, ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். Thank you.